மார்ச் 15 அன்று தமிழ் காலண்டரில் முக்கியமான நாள். இந்த நாளில் பங்குனி மாதம் தொடங்குகிறது. இதையே பொதுவாக மாதப்பிறப்பு என்று அழைக்கிறோம். தமிழ் ஆண்டின் கடைசி மாதமாக இருக்கும் பங்குனி ஆன்மீகத்திலும் கலாச்சாரத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. மேலும் பங்குனி மாத சிறப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த தகவல் சென்றடைய ஷேர் செய்யுங்கள். இப்போது பங்குனி மாத சிறப்பை பற்றி பார்க்கலாம். சூரியன் மீன ராசிக்குள் பயணம் செய்யும் காலத்தில் பங்குனி மாதம் ஆரம்பமாகிறது என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. இந்த மாதத்தில் பல சிறப்பு விரதங்களும் திருவிழாக்களும் நடைபெறும். குறிப்பாக முருகன் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான பங்குனி உத்திரம் திருநாள் இந்த மாதத்தில் வருகிறது. அந்த நாளில் முருகப்பெருமான் மற்றும் தெய்வானை திருக்கல்யாணம் நடந்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது. அதேபோல் சிவன் பார்வதி திருமணம், ரங்கநாதர் ஆண்டாள் கல்யாணம் போன்ற தெய்வீக கல்யாணங்களும் இந்த நாளோடு தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. பங்குனி மாதம் திருமணங்கள், குடும்பச் சுப நிகழ்வுகள் மற்றும் ஆலய திருவிழாக்கள் நடைபெறும் காலமாகவும் கருதப்படுகிறது. பல கோவில்களில் இந்த மாதம் தேரோட்டங்கள், பவனி, அபிஷேகம், அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். பக்தர்கள் விரதமிருந்து ஆலயங்களுக்குச் சென்று வழிபடுவது வழக்கம். இந்த மாதம் மனசுத்தி, குடும்ப ஒற்றுமை மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான காலமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே மார்ச் 15 அன்று தொடங்கும் பங்குனி மாதப்பிறப்பு தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கும் சிறப்பு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் காலையில் எழுந்து குளித்து வீட்டில் தீபம் ஏற்றி கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்தால் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் அமைதியும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாளில் பலர் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி குடும்பத்தாருடன் சேர்ந்து கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்வது வழக்கமாக உள்ளது. பங்குனி மாதம் தொடங்கும் நாளில் சிவன், முருகன், விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்வது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது. குறிப்பாக முருகன் கோவில்களுக்குச் சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி, உடல் நலன் மற்றும் வளம் அதிகரிக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதேபோல் சிவன் கோவில்களில் அபிஷேகம் செய்து ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை கூறுவது ஆன்மீக அமைதியை தரும் என்று கூறப்படுகிறது. இந்த மாதத்தில் தானம் செய்வதும் மிகுந்த புண்ணியத்தை தரும் என நம்பப்படுகிறது. அன்னதானம், ஆடைகள் வழங்குதல், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது போன்ற நல்ல செயல்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அளிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் பங்குனி மாதத்தில் பல ஆலயங்களில் நடைபெறும் தேரோட்டம் மற்றும் திருவிழாக்கள் பக்தர்களுக்கு ஆனந்தத்தையும் ஆன்மீக உணர்வையும் அளிக்கின்றன. குடும்பத்துடன் சேர்ந்து இந்த திருவிழாக்களில் கலந்து கொள்வது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். பங்குனி மாதம் நமக்கு பக்தி, ஒற்றுமை மற்றும் நற்குணங்களை நினைவூட்டும் ஒரு புனிதமான காலமாகும். இந்த மாதத்தில் நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்து கடவுளை நினைத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும் என்று நம்பப்படுகிறது. எனவே பங்குனி மாதப் பிறப்பை அனைவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று இந்த மாதத்தை ஆன்மீகத்துடனும் நற்செயல்களுடனும் தொடங்குவோம். உங்கள் வாழ்க்கை எல்லா நன்மைகளாலும் நிரம்ப வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு பயனுள்ள வீடியோவில். நன்றி.